11th கெமிஸ்ட்ரி கரைசல்கள். இந்த வீடியோவிலே ரவுல்ட் விதி ரவுல்ட் லா பற்றி பார்ப்போம். கரைப்பான் எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம் B என கொள்வோம். கரைபொருள் எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம் A என கொள்வோம். ஆக கரைசலில் இருக்கின்ற இரண்டு கூறுகள், அதாவது கரைப்பான் மற்றும் கரைபொருள் இரண்டுமே திரவங்கள், இரண்டுமே எளிதில் ஆவியாகக்கூடியவை. தங்களுக்குள் ஏற்படுகின்ற மோதலின் காரணமாக சில கரைப்பான் மற்றும் கரைபொருள் மூலக்கூறுகள் ஆவி நிலைக்கு செல்லுகின்றன. ஆக திரவத்தில் திரவத்தை கொண்ட இரு கூறு கரைசலின் ஆவி அழுத்தத்திற்கும் கரைசலில் உள்ள கூறுகளின் மோல் பின்னத்திற்குமான தொடர்பை தெரிவிப்பதுதான் ரவுல்ட் விதி. ரவுல்ட் விதியை முன்மொழிந்தவர் பிராங்காய்ஸ் மாரி ரவுல்ட். ரவுல்ட் விதி ரவுல்ட் விதியை இந்த காட்சியின் மூலம் புரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது முகவை. முகவையில் எளிதில் ஆவியாகும் கரைப்பான் திரவ நிலையில் உள்ளது. இதை B என கொள்வோம். இந்த கரைப்பானில் எளிதில் ஆவியாகும் திரவ கரைபொருள் A சேர்க்கப்படுகிறது. இந்த கரைசலானது இரு கூறு திரவ கரைசல். இதில் உள்ள இரண்டு கூறுகளும் தங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற மோதலின் காரணமாக சில தப்பித்து ஆவி நிலைக்கு செல்லுகின்றன. இந்த கூறுகளின் பகுதி அழுத்தங்கள் முறையே PA PB. இந்த கூறுகளின் பகுதி அழுத்தங்களானது கரைசலில் உள்ள அவற்றின் கூறுகளின் மோல் பின்னங்களுடன் நேர் விகிதத்தில் இருக்கும் என்பதுதான் ரவுல்ட் விதி. ரவுல்ட் விதியை பார்ப்போம். எளிதில் ஆவியாகும் திரவங்களை கொண்ட கரைசல்களில் கரைசலில் உள்ள ஒவ்வொரு கூறின் பகுதி அழுத்தமும் அவற்றின் மோல் பின்னத்துடன் நேர் விகிதத்தில் இருக்கும். இதுவே ரவுல்ட் விதி. ரவுல்ட் விதியின் கணிதவியல் சமன்பாட்டை தெரிந்து கொள்வோமா? இங்கு பார்ப்பது ஆவியாகும் திரவ கரைப்பானில் ஆவியாகும் கரைபொருளை கொண்ட கரைசலில் சில மூலக்கூறுகள் தப்பித்து ஆவி நிலையில் உள்ளன. ஆவி நிலையில் உள்ள கரைபொருளின் பகுதி அழுத்தமானது கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்துடன் நேர் விகிதத்தில் உள்ளது. அதாவது PA proportional to XA. இங்கு PA என்பது கரைபொருளின் ஆவி அழுத்தம், XA என்பது கரைபொருளின் மோல் பின்னம். ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கி எழுத PA is equal to P0A into XA. P0A என்பது தூய நிலை கரைபொருளின் ஆவி அழுத்தம். இதை போல கரைசலில் உள்ள கரைப்பானிற்கான ரவுலட் விதி சமன்பாட்டை தெரிந்து கொள்வோம். கரைப்பானின் பகுதி அழுத்தம் அல்லது ஆவி அழுத்தமானது கரைசலில் உள்ள கரைப்பானின் மோல் பின்னத்துடன் நேர் விகிதத்தில் இருக்கும்.